கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கன்னி ராசியில் பிறந்தவர்களாகிய நீங்கள் அதிகமாக யோசித்ததாலே சில வாய்ப்புகளையும் சில விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கள் இழந்திருப்பீங்க. ஆனால் அது எல்லாமே உங்களை தேடி வந்திருக்கும். தேடி வந்தாலுமே இதில் ஏதாவது ஒரு தவறுகள் இருக்குமோ, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே இது பிரச்சனைகளாக போய் முடிந்து விடுமோ என்று சில வாய்ப்புகளை நீங்கள் தவற விட்டிருப்பீங்க. அந்த வாய்ப்புகளை உங்கள் உடன் இருந்த சில நண்பர்களோ உறவினர்களோ அதனை தக்க வைத்திருப்பாங்க. அவர்களுடைய வாழ்க்கை இப்பொழுது நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா முன்னேறவும் ஆரம்பித்திருக்கும். நீங்கள் எதையுமே எடுத்தோம் கவனித்தோம் என்று செய்யக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. எது செய்தாலும் அதனை நம்ம 100க்கு 100 சரியான ஒரு விதத்தில் செய்ய வேண்டும். எந்த விதமான கவலைகளும் அந்த ஒரு செயலை செய்துவிட்டு நம்முடைய மனதிற்குள் இருக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள எப்போதுமே இருக்கும். ஒரு சின்ன காரியத்தில் இறங்குவதற்கு முன்னால் அதன் சாதக பாதகங்களை 1000 முறைகள் நீங்கள் ஆராய்ந்து இறங்கக்கூடிய ஒரு நபர்களாக எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பீங்க. ஆனால் இந்த அதீத யோசனை தான் பல நேரங்களில் உங்களுக்கு எதிரியாகவே மாறியிருக்கும். ஒரு பொன்னான வாய்ப்பு உங்களை தேடி வரும்போது அதை உடனடியாக பயன்படுத்தி கொள்ளாமல் இதில் ஏதேனும் ஆபத்து இருக்குமோ, காலம் இன்னும் கனிந்து வரவில்லையோ, நாம் இன்னும் தகுதியானவர்கள் இல்லையோ என்று நீங்கள் சிந்தித்து கொண்டு வாழ்க்கையில சில நல்ல முடிவுகளை கூட தவற விட்டிருப்பீங்க. எப்படி நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இது நடக்கும், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கவே நடக்காது என்று நீங்கள் எத்தனையோ விஷயங்களை இதுவரைக்கும் நினைத்து கொண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது கஷ்டங்களையும் இதுவரைக்கும் உங்களுக்கு தேடி கொடுத்து கொண்டிருக்கும். அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இவ்வளவோ விஷயங்களை நீங்க தவற விட்டிருப்பீங்க. அப்படி தவற விட்ட விஷயங்களை நினைத்து இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகவும் ஆரம்பித்திருப்பீங்க. நீங்கள் யோசித்து கணக்கு போட்டு ஒரு முடிவுக்கு வருவதற்குள் அந்த ஒரு வாய்ப்பு உங்களை தாண்டி வேறு ஒரு சுறுசுறுப்பான மனிதரிடம் சென்று சேர்ந்திருக்கும். ஆனால் அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட நபர்கள் இன்னும் வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போய்கொண்டே தாங்க இருப்பாங்க. காலம் யாருக்காகவும் காத்திருப்பது கிடையாது என்ற உலக நியதியை அந்த ஒரு நாளில் நீங்கள் மறந்திருப்பீங்க. அதிகப்படியான சிந்தனையால் பல நல்ல வாய்ப்புகளை கையை விட்டு நழுவ விட்ட ஏமாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே நடந்திருக்கும். அந்த ஒரு ஏமாற்றத்தாலேயே யார் மீதும் அதிகமான நம்பிக்கையும், யார் எது கூறினாலும் அதனை உடனடியாக சரி என்று கேட்டு நடக்காமல் சில வாய்ப்புகளை நீங்க தவற விட்டீங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்த மிக முக்கியமான ஒரு உண்மை. நீங்கள் சரியாக இருக்க முயற்சி செய்த சில வாழ்க்கை எது தெரியுமா? உங்களுடைய அகராதியிலேயே மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்றால் எப்பொழுதுமே நம்ம சரியாக இருக்க வேண்டும். நீங்கள் பார்க்கும் ஒரு வேலையாக இருக்கட்டும், உங்களுடைய உடைகளாக இருக்கட்டும், உங்களுடைய வீடுகள், ஏன் உங்களை சுற்றி இருக்கும் மனிதர்கள் வரை எல்லாமே 100% சரியாகவும் நேர்த்தியாகவும் இருக்க வேண்டும். எந்த விதமான தவறான மனப்பான்மை உடையவர்களும் தவறு செய்யக்கூடிய மனிதர்களும் நம்ம கூட இருக்கவே கூடாது என்று நினைக்கக்கூடிய முதல் நபராக சிறு வயதிலிருந்து இதுவரைக்கும் நீங்கள் இந்த ஒரு எண்ணத்தோடு தான் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. ஒரு சின்ன பிழையை கூட உங்களால் சகித்து கொள்ளவே முடியாது. ஆனால் இந்த ஒரு உலகம் குறைகளையும் கரைகளையும் நிறைந்தது என்பதை உங்களுடைய மனமானது ஏற்றுக்கொள்ள இதுவரைக்கும் மறுத்து கொண்டே தாங்க இருக்கும். எல்லாவற்றையும் நம்ம சரியாக மாற்ற வேண்டும் என்ற உங்களின் இந்த அதீத முயற்சியால் உங்களுடைய உடலும் மனமும் கடுமையான சோர்வை சந்தித்திருக்கும். அந்த ஒரு சோர்வை இதுவரைக்கும் சந்தித்து உங்களுடைய மனமானது கடுமையான வழிகளையும் கடுமையான சில விஷயங்களையும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். மற்றவர்கள் செய்யக்கூடிய சாதாரண வேலைகளை கூட அவர்கள் சரியாக செய்ய மாட்டார்கள் என்று நீங்களே இழுத்து போட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் செய்து கொண்டுமே தாங்க இருப்பீங்க. இந்த சரியான முகமூடி உங்களை ஒரு இயந்திரமாக மாற்றி உங்களின் இயல்பான வாழ்க்கையையும் அதன் சுவாரஸ்யத்தையும் வாழ விடாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தடுத்து கொண்டே இருக்கும். நீங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் அனுபவித்த சில காரியங்களாக இருக்கட்டும், சந்தித்த சில மனிதர்களும் எல்லாருமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு கஷ்டத்தையும் மனவேதனைகளையும் மட்டுமே இதுவரைக்கும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருந்திருப்பாங்க. அவர்கள் எல்லாத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற விடாமல் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கையாகவே இதுவரைக்கும் வைத்திருப்பாங்க. நான் இதுவரை கூறியது கன்னி ராசி அன்பர்களாகிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா, நடந்ததா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரியுங்கள். நானும் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். நான் ஏதாவது உங்களை பற்றி தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் இனிமே வரக்கூடிய நாட்களில் நம்ம எந்த ஒரு ராசி பலன் பற்றிய வீடியோக்களை தொடர்பு செய்தாலும் அது உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் கன்னி ராசி அன்பர்கள் வாழ்க்கையில உங்களுக்கு மனதில் இருந்த அனைத்து விதமான குழப்பங்களும்
மனவேதனைகளும் சரியாகி உங்களுடைய வாழ்க்கையானது அமைதியான ஒரு வாழ்க்கையை தேடி போகவும் ஆரம்பிக்கும். இவ்வளவு காலங்கள் உங்களுடைய மூளைக்கு நீங்களே ஓய்வு கொடுக்காமல் ஒரு சின்ன விஷயத்தை கூட 1000 முறைகளும் 1000 கோணங்களிலும் நீங்கள் சிந்தித்து இல்லாத ஒரு பிரச்சனையை கற்பனை செய்து மனதை ரணமாக்கி நீங்களே கொண்டு வந்திருப்பீங்க. அந்த ஒரு செயலால் உங்களுக்கு பிரச்சனைகளே ஏற்பட்டிருக்காது. இருந்தாலும் அதன் மூலமா பிரச்சனைகள் ஏற்படுமா? ஒரு பழைய வாகனத்தை நீங்க வாங்க போறீங்க, ஆனா அதனுடைய ரேட்டு ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். அதனால நீங்கள் ஒரு முறைக்கு பல முறைகள் நீங்கள் சிந்தித்திருப்பீங்க. சிந்தித்து இது ஒரு வேளை திருட்டு வண்டியாக இருக்குமோ அல்லது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் இந்த ஒரு வண்டி சிக்கி கொண்டு இருக்குமோ என்று நீங்களே உங்களுக்குள்ள தவறான சில எண்ணங்களையும் தவறான சில முடிவுகளையும் நீங்களே எடுத்துக்கொண்டு அந்த ஒரு வாகனத்தை நீங்கள் வாங்காம நீங்க உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தள்ளி போக வைத்திருப்பீங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் தேவையில்லாத கஷ்டங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்களில், அதாவது நாளை முதல் உங்களுடைய மனம் வானில் சூழ்ந்திருந்த அத்தனை அலைகளுமே அடங்கி ஒரு மகா அமைதி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். மனவேதனைகளும் மனதிற்குள்ள இருந்த கவலைகளும் இனிமே நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தீர ஆரம்பிக்கும். ஆனால் நாளைக்கே தீர்ந்து விடுமா என்றால் நிச்சயமாக தீராது. இன்னும் ஒரு சில நாட்களில் ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க அனுபவிக்கவும் ஆரம்பிப்பீங்க. நாம் எடுத்த முடிவுகள் சரியா தவறா, நாம் எதிர்காலம் என்னவாக போகிறது என்ற அனாவசிய குழப்பங்கள் அனைத்தும் பனி போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள விலகவும் ஆரம்பிக்கும். பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனையை கொடுக்க போவதால் தேவையற்ற பயங்கள் எல்லாமே நீங்கி உங்களுடைய ஆழ்மனம் அமைதி அடையவோ ஆரம்பிக்கும். உங்களுடைய எண்ணங்கள் இனிமே நல்ல ஒரு நிலைமைக்கும் போகவோ ஆரம்பிக்கும். எந்த ஒரு செயலை செய்தால் நன்மைகள் நடக்கும் என எல்லாத்தையுமே நீங்கள் புரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. உங்களை எப்போதுமே ஒருவித பதற்றத்திலேயே வைத்திருந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மாறவும் ஆரம்பிக்கும். ஒரு தெளிவான ஓடைக்கரையை போல உங்களுடைய எண்ணங்கள் தூய்மையடையவும் ஆரம்பிக்கும். இதனால் பல வருடங்களாக நீங்கள் இழந்த அந்த நிம்மதியான உறக்கம் இனிமே உங்களுக்கு நிச்சயமா நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல ஒரு அனுபவங்களாகவும் மாறிவிடும். கன்னி ராசியின் அதிபதியான புதன் பகவான் புத்திக்காரனாக எப்பொழுதுமே அழைக்கப்படுவார். அவர் உங்களுக்கு காலம் வக்கர நிலைகளாலும் சாதகமற்ற வீடுகளின் சஞ்சாரத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில பலவீனம் அடைந்து இருப்பார். உங்களுடைய அபாரமான புத்திசாலித்தனமும் கணக்கு வழக்குகளும் உங்களுக்கு பாதகமாகவும் முடிந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிலையற்ற தன்மையை உங்களுடைய வாழ்க்கைக்குயே உங்களுக்கு உருவாக்கியும் கொடுத்திருக்கும். ஆனால் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் உங்களுக்கு மாபெரும் ஒரு நிலைமையில மாறப்போகிறார். அதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வஸ்திரத்தன்மையை நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பிப்பார். அடிக்கடி மாறக்கூடிய வேலை, தொழிலில் நீடித்த ஏற்ற இறக்கங்கள், உறவுகளுக்குள் இருந்த தடுமாற்றங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிவுக்கு வந்துவிடும். அது எல்லாமே முடிவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். ஒரு ஆழமான அஸ்திவாரம் போட்டு கட்டப்பட்டது போல உங்களுடைய வாழ்க்கை பாதுகாப்பானதாக இனிமே வரக்கூடிய நாட்களில் மாறிவிடும். உங்களுடைய அதிபதியின் பேராதரவால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் யாவும் உங்களுக்கு நீண்ட காலத்திற்கு பாதுகாப்பையும் நிலைத்தன்மையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஆனால் இது எல்லாமே ஆரம்பத்தில் நடக்காது. உங்களுடைய வாழ்க்கையில போக போக எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்தும் எல்லாமே நல்ல ஒரு விஷயங்களாகவும் மாறவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். நிச்சயமா நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல ஒரு அனுபவங்களாகவும் மாறிவிடும். கன்னி ராசியின் அதிபதியான புதன் பகவான் புத்திக்காரனாக எப்பொழுதுமே அழைக்கப்படுவார். அவர் உங்களுக்கு காலம் வக்கர நிலைகளாலும் சாதகமற்ற வீடுகளின் சஞ்சாரத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில பலவீனம் அடைந்து இருப்பார். உங்களுடைய அபாரமான புத்திசாலித்தனமும் கணக்கு வழக்குகளும் உங்களுக்கு பாதகமாகவும் முடிந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிலையற்ற தன்மையை உங்களுடைய வாழ்க்கைக்குயே உங்களுக்கு உருவாக்கியும் கொடுத்திருக்கும். ஆனால் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் உங்களுக்கு மாபெரும் ஒரு நிலைமையில மாறப்போகிறார். அதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வஸ்திரத்தன்மையை நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பிப்பார். அடிக்கடி மாறக்கூடிய வேலை, தொழிலில் நீடித்த ஏற்ற இறக்கங்கள், உறவுகளுக்குள் இருந்த தடுமாற்றங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிவுக்கு வந்துவிடும். அது எல்லாமே முடிவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். ஒரு ஆழமான அஸ்திவாரம் போட்டு கட்டப்பட்டது போல உங்களுடைய வாழ்க்கை பாதுகாப்பானதாக இனிமே வரக்கூடிய நாட்களில் மாறிவிடும். உங்களுடைய அதிபதியின் பேராதரவால்
நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் யாவும் உங்களுக்கு நீண்ட காலத்திற்கு பாதுகாப்பையும் நிலைத்தன்மையும் நிச்சயம்